வெண்டைக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெண்டைக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் வழுவழுப்பு இல்லாத தன்மையாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 4 கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வெண்டைக்காய்க்கு தண்ணி விடலைங்க. தண்ணி விட்டால் தான் வலுவலுன்னு இருக்கும். தண்ணி விடாத நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாங்க. பேச்சுலர் கூட சட்டுன்னு இந்த வெண்டைக்காயை நம்ம செஞ்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வெண்டைக்காய் இதில் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததையும் 1/4 கப்பு தேங்காய் திருவலும், 1 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையும் நான் பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன். இதையும் கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா எஸ்எஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.